கடவுள் என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 12 வசனங்களிலிருந்து 27 வரை நமக்கு ஒரு பாடமாக அவர் கொடுத்திருக்கிறார். இந்த உபவாச நாட்களிலே இன்று எத்தனாவது நாள் தெரியுமா? இன்று நம்ம 29 நாள் முடிச்சிட்டோம். இன்னைக்கு எத்தனை நாள் முடிச்சிருக்கோம்? நம்ம உபவாச நாளில் 29 நாள் முடிச்சிட்டோம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை உபவாச நாளில் கணக்கு இல்லை. நாளைக்கு தான் 30வது நாள் இல்லையா? ஆக உபவாசம் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். உபவாசம் இருக்கிறது இல்லாததுதான் உங்களுடைய இது. நான் கைத்தூக்கு சொல்ல, இருந்தீங்கன்னா நல்லது. இருந்தால் கடவுள் உங்களை இருதயத்தை சுத்தம் பண்ணுறார். கடவுள் உங்கள் கிட்ட வரார். நீங்கள் ஆராதிக்கும் போது நீங்கள் கடவுள் கிட்ட போகிறீங்க. நீங்கள் உபவாசம் இருக்கும்போது கடவுள் உங்கள் இருதயத்துக்கே வந்துடுறார். ரைட்டா? ஆகவே உபவாச நாட்களிலே நீங்கள் உபவாசம் இருக்க பழகி கொள்ளுங்கள். இப்போதான் கடவுள் உங்கள் கூட வருவார். ரைட். இன்றைக்கு ஒரு ராஜா வெளியூருக்கு செல்லும்போது 10 ராத்திரிலன்னா 10, இந்த காலத்தில் ஒரு 10,000 வச்சுங்களேன். இப்போ 10 லட்சம் ரூபாய் எப்படி வேணால் வச்சுங்க. 10 பேரை கூப்பிட்றாரு. கூப்பிட்டு அவங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு ரூபாய் இல்லை ஒவ்வொரு லட்சம் கொடுத்துட்டு போகிறாரு. நான் ஊருக்கு போகிறேன், திரும்பி வர்ற வரைக்கும் இதை பத்திரமா வச்சுன்னு இருங்க. அதே போல் கொடுத்துட்டு 10 பேர்கிட்ட கொடுக்குறாரு. 10 பேர்கிட்ட கொடுத்துட்டு திரும்பி வர்றாரு. ஆனால் 13வது வருஷத்தில் என்ன சொல்றாரு? நான் திரும்பி வரும்பளவும் இதை கொண்டு என்ன செய்யுங்கன்றாரு? வியாபாரம் பண்ணுங்கள். இந்த பணத்தை நீங்கள் அப்படியே வச்சுட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்னென்ன வியாபாரம் தெரியுமோ, உங்களுக்கு என்னென்ன முடியுமோ, உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதெல்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு போகிறார். போய் திரும்பி வர்றார். திரும்பி வரும்போது 17வது வசனத்தில் பாருங்க. 16வது வசனத்தில் பாருங்க. ஆண்டவனே, ராத்தலினால் 10 ராத்தல் ஆதாயம் கிடைத்தது என்றார். இல்லை, அவன் முதல் ஆளை கூப்பிட்டாரு. அவன் என்ன சொல்கிறான்? ஐயா, நீ கொடுத்த இந்த 1 லட்சம் ரூபாய் இல்லை 100 ரூபாய் ஏதோ எனக்கு 10 மடங்கு ஆதாயம் கிடைச்சது இந்தாங்க அப்படியே கொடுத்தாரு. உடனே அவனை என்ன செய்கிறாரு? அவனுக்கு 17வது வசனத்தில் நல்லது ஊழியக்காரனே, கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தபடியா 10 பட்டணங்களுக்கும் உன்னை ராஜாவாக்கிட்ட, அதிகாரி ஆக்கிட்ட. அவன் கையில் 10 பட்டணத்தை கொடுத்துட்டார். இந்த காலத்தில் 10 ஏக்கர் கொடுத்த மாதிரி அர்த்தம் இல்லை, 10 கிராமத்தை நம்ம கண்ட்ரோலில் கொடுத்த மாதிரி அர்த்தம் இல்லை. அவன் 1 ரூபாய் எடுத்து போயிட்டு டெவலப் பண்ணுறான். கடவுள் அவனுக்கு கொடுத்தது டெவலப் பண்ணிட்டான். உடனே அந்த எஜமான் ராஜா என்ன பண்ணுறாரு? நல்லது இல்லை, நம்மளோட சில வேலைகளை செய்யும் போது நல்லதுப்பா. நம்ம வீட்டில் அப்பா சொல்வார், அப்பா இந்த வேலையை நான் செய்துட்டு வந்தேன், நல்லதுப்பா. சில பிள்ளைகள் வேறு வேலையை செய்துட்டு வந்தால் நல்லா இல்லாத வேலையை செய்த நல்லதுன்னாங்களா? வேண்டாம் முட்டா, என் பேரை கெடுக்கவாக செய்த அப்படியே செய்கிறாங்க. ஆனால் கடவுளத்தில், நம்ம அப்பாவிடத்தில், நம்ம மற்ற அதிகாரிகள் இடத்துல நம்ம என்ன செய்யணும்? நல்ல பேர் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? நல்ல பேர் என்ன பேர் எடுக்கணுமா? பூஜா நல்ல பேர் எடுக்கணும். இல்லைன்னா நமக்கு கடவுள் கொடுத்த ஆயுசு நாட்கள் வேஸ்ட்டு. நீ மனுஷனாக இருக்கிறதே வேஸ்ட்டு இல்லை. பிறகு 2வது ஆளை கொடுக்குறாரு. 2வது ஆள் என்ன சொல்கிறான்? அவனும் ஆதாயம் கிடைத்தது. 19வது வசனம் பாருங்க. அவனையும் நீயும் 5 பட்டணங்களுக்கு. முதல் ஆளுக்கு எத்தனை பட்டணத்தை கொடுத்தாரு? 10 கொடுத்தாரு. 2வது ஆளுக்கு 5 பட்டணத்தை கொடுத்துட்டாரு. 3வது ஒரு ஆளை கூப்பிடுறாரு. 3வது ஒரு ஆளை கூப்பிட்டு அவன் என்ன சொன்னா? 21 பாருங்க. நீர் வைக்காததை எடுக்கிறவரும் பொல்லாத ஊழியக்காரனே,
21 வாய்ச்சொல்லைக் கொண்டு உன்னை ஆ. தீர்க்கிறேன். ஆ. நான் காதலை வைக்காததை எடுக்கிறவனும் இறைக்காதலை அறுக்கிறவனுமான கையிலுள்ள மனுஷன் என்று அறிந்தாயே, பின்ன ஏன் என் திரவியத்தை காசு கடையில் வைக்கவில்லை? படிப்பா வைத்திருந்தால் 23 நோய்க்கு அந்த ராத்திரை எடுத்து உள்ளவனுக்கு கொடுங்கள் என்றார். பாரு, 3வது ஆள் வரான். அவன் என்ன சொல்றான்? ஐயா, நீ விதைக்காத இடத்துல அறுக்கிறவரு, வைக்காத இடத்துல எடுக்கிறவரு. ஒரு பொருளை வச்சிருந்தானே எடுக்க முடியும், விதை வச்சானா அறுவடை இருக்க முடியும். அவன் அப்போ மாற்றி சொல்கிறான், அந்த மாதிரி பொல்லாத ஆள் நான் எனக்கு தெரியும். நீ கொடுத்த காசை என்ன பண்ணிட்டேன், அப்படியே பூமியில் புதைச்சி வச்சுட்ட. இந்த அவனுக்கு கொண்டு ₹1 கேட்டான்னு கொடுக்குறான். அவர் நல்லது என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? பொல்லாதவனே. என்ன சொல்கிறாரு? பொல்லாதவனே. இப்போ நம்ம அப்பாவெல்லாம் மடையனே, முட்டாளு, எருமாடு சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? ஏண்டா, முன்னாடி கொடுத்த காசை நீ ஏதாவது வியாபாரம் பண்ணுன்னு தானே சொன்ன, நீ அப்படியே வச்சிருந்தியே. அவர் என்ன சொல்கிறாரு தெரியுமா? நீ பேங்க்கில் காசு கிடைக்காரன். காசு கிடைக்காதது நான் யார்? பேங்க்கு கிடைக்காரன். பேங்க்கில் எடுத்து போய் போட்டுருந்தோட பேங்க்குக்காரன் என்ன பண்ணுவான்? வட்டி கொடுத்துருப்பானே, ₹1 ₹2 ஆகிருக்குமே. நீ இது மாதிரி ஒன்று மேலே வேஸ்ட் பண்ணிட்டியே சொல்லி அவனை என்ன பண்ண சொல்கிறாரு? அவனாண்டு இருக்கிறத என்ன சொல்கிறாரு? அவன் கையில் இருந்த 10 ராத்தல் எடுத்து அவன்கிட்ட 1 ராத்தல் எடுத்து 10 ராத்தல் இருக்கிறத கொடுங்கன்ற. அவனாண்டு இருக்க வாங்கிட்டாரு. வாங்கி யாருக்கு கொடுக்க சொல்கிறாரு? 10 இருக்கிறவனுக்கு கொடுத்துருங்க. 24 பாருங்க. எடுத்து உள்ளவனுக்கு கொடுங்கள். 25 பாருங்க. அதற்கு அவர்கள், ஆண்டவனே 10 ராத்தல் இருக்கிறது என்றார்கள். பாருங்க, சும்மா இருக்கிற ஜனங்க அவனுக்கு தான் இருக்குல்ல, நீங்கள் ஏன் கொடுக்குற இல்லையா? இங்கே கூட கேட்குறாங்க. நம்ம புடவை கொடுக்கும்போது கூட நான் ஏதோ தெரியாது கொடுத்துட்டேன், அவனுக்கு ஏற்கனவே கொடுத்துட்டீங்களே, அதை சொல்லி காட்டுறாங்க. போட்டான். நீங்கள் என்ன சொல்கிறாரு? அவனா நீ இருக்குது இருக்கிறவனுக்கு கொடுறான் அவனுக்கு அப்படின்ட்டு. ஏன்னா கடவுள் சொல்லும்போது செய்யும்போது கடவுளுக்கு நம்ம ஒரு பாடத்தை நம்ம சொல்ல முடியுமா? அவருக்கு தெரியும். அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நிற்கிறவங்க சொல்கிறாங்க, ஜனங்களுக்கு மனுஷா இருக்கு, ஏன் அவனுக்கு இறக்கவே இருக்கு, அவனுக்கு போய் திருப்பி கொடுக்கூடாது. அதுக்கு என்ன சொல்கிறாரு இவர்? 26வது வசனம் பாருங்க. உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனுக்கு உள்ளதை எடுத்து கொள்ளப்படுன்றார். பாருங்க, கடவுள் நமக்கு சில காரியங்களை கொடுக்குறார். இந்த ராஜா யாருக்கு அர்த்தம்னா ஏசாமிக்கு அர்த்தம். இந்த ராஜா யாருக்கு அர்த்தம்? ஏசாமிக்கு அர்த்தம். 10 ராத்தில் ஆளுக்கு 1 ராத்தெல்லாம் கொடுக்குறாருல்ல, அவருடைய வசனங்களை கொடுக்குறாரு நமக்கு. அவருடைய வசனங்களை, வேத வசனங்களை அவர் கொடுக்குறார். இந்த வேத வசனங்கள் அவரிடத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு என்ன செய்யுது? பலன் தருகிறது. அது வேத வசனம் வெறுமையால் திரும்பாதான் அவர்களுக்கு. ஏசாயா 55:9 பாருங்க. என்னுடைய வசனம் என்னிடத்தில் வெறுமையால் திரும்பாமல் நான் அனுப்பின காரியம் ஆகும்படி. ஏசாயா 55:9 பாருங்க. இருக்கா பாரு. உயர்ந்து இருக்கிறதோ உங்கள் வழிகளை பார்க்கலாம், என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலாம், என் நினைவுகளும் உயர்ந்து இருக்கும். இல்லைமா, அப்படியே பின்னாலவா வானத்திலிருந்து இறங்கி வெறுமையால் திரும்பாமல் விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுத்து, எப்படியோ அப்படியே என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும்
வெறுமையாக இடத்துக்கு திரும்பாமல் விரும்புகிறதை செய்து வாய்க்கும்படி செய்யும். இல்லை, அப்போ வேத வசன வதைகளை கடவுள் சொல்றாரு. கேட்கிறவர்கள் அதை கேட்டு அவர் இருதயம் நல்ல நிலமாக மாறும் பொழுது அது என்னவாகிறது? அது விளைய செய்கிறது, பலன் தருகிறது. இல்லையா? இப்போ ஒரு ராத்திரி வாங்கினவனை போல பூமியில பொய்த்து வைத்தா அவனை கடவுள் என்ன சொல்றாரு? கொல்லாத இருதயம் உள்ளவனே. இல்லை, நான் கொடுத்ததை நீ என்ன செய்ய முடியல, உன்னால டெவலப் பண்ண முடியல. ஒரு புஸ்தகம் கொடுக்குறாங்க பசங்கிட்ட, அந்த பசங்க புஸ்தகத்தை என்ன பண்ணான்? படிக்கணும். படிக்காம அதை அப்படியே புதுசாக வச்சுருந்தாங்கன்னா யாருக்காவது பிரயோஜனமா? அது இல்லை. புஸ்தகம் புதுசாக தான் இருக்கு, ஆனால் யாருக்கும் என்ன ஆகல, அது பயன்படலை. அப்போ அந்த புஸ்தகத்தை என்ன செய்யணும்? பிரித்து படிக்கணும். அதே போல கடவுள் வேத வசனங்களை நமக்கு அறிவுரைகளாக கொடுக்கிறார். சில வரங்களை கொடுக்கிறார், சில திறமைகளை கொடுக்கிறார், சில பலன்களை கொடுக்கிறார், சில வருமானங்களை கொடுக்கிறார். இது கடவுளுக்கு பயன்படணும். நம்ம என்ன பண்றோம்? அந்த வரங்களை அப்படியே வச்சு யாருக்கும் பயன்படுறதில்லை. பாருங்க, அந்த சர்ச்சை கைவிட்டு போய் உட்காந்துட்டாங்க. என்ன பிரயோஜனம்? இந்த நாளை கடவுள் கொடுத்தாரு, இந்த நாளை கடவுள் என்னை வணங்குன்றாரு. அவங்க என்ன பண்ணுறாங்க? இந்த சர்ச்சை பெருக்குறாங்க. பெருக்குனா போதுமா? கடவுள் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா? போய் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. யார் சொல்கிறது இவங்களுக்கு? கடவுள் தான் அவங்களுக்கு அறிவுரை சொல்லணும். கடவுள் பைபிளில் காது உள்ளவன் என்ன சொல்கிறாரு? கேட்க கடவுள். என் வசனங்களை ஏற்றுக்கொண்டு, லூக்கா 11:28 பாருங்க. என் வசனங்களை ஏற்றுக்கொண்டு அப்படியானாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை காத்துக் கொள்ளுகிறவர்கள் அதிக பாக்கியவான்களா. கோயில் கொண்ட மட்டும் போறாரு இல்லை, என்ன கேட்கணுமா? தேவனுடைய வார்த்தையை கேட்டு அதை பாதுகாத்து கொள்ளணுமா. அந்த வார்த்தையை நம்ம கூடவே இருக்கணும். காத்துக்கொள்ளணும். வார்த்தை என்ன ஆகிடும்? நம்ம விட்டு போயிடும், உன் மனுஷன் விட்டு போயிடும். மறந்துடுவேன் நீ. இல்லை, 1000 தான் படித்தா கூட யாரை படிக்கணும்? கடவுளை தெரிஞ்சுக்கணும். நம்ம பைபிளை படிக்கணும். ஒரு வசனம் தெரியணும். ஏதாவது ஒரு வசனம் சொல்ல நமக்கு ஆபத்து வருது, யாருமே அங்கே ஜெபம் பண்ண நமக்கு வசனம் தெரிஞ்சா என்ன சொல்லலாம்? நம்ம வசனத்தை சொல்லும்போது பிசாசானவன் என்ன ஆகும்? ஓடி போவான். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இல்லை, உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். ஏதாவது ஒரு வசனம் சொல்லணும். அப்போ வசனத்தை சொல்லும்போது எதிரி என்ன செய்வான்? அவன் வரவன் ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி கொஞ்சம் நிற்பான். இல்லைன்னா இந்த வசனத்தை சொல்லலைன்னா வந்த வேகத்தில் நம்ம மேலே என்ன செய்வாங்க நமக்கே தெரியாது. நீ என்ன செய்யணும்? உன்னை காத்துக்கொள்ளணும்னா உனக்கு என்ன வரணுங்க? கடவுளுடைய வசனம் என்னவா இருக்கணும்? ஆயுதமாக இருக்க வேண்டும். கடவுளுடைய வசனம் என்னவா இருக்குன்னா ஆயுதமாக இருக்கணும். ஆயுதனா ஈட்டி பட்டயம் கத்தி இல்லை. கடவுளுடைய வசனம் இருபுறமும் கருப்புள்ள பட்டயம். இதுவும் வசனம் தான். யாரை வெட்டும்? கெட்டவனை வெட்டும், பிசாசை துரத்தும், துன்மார்க்கனை அழிக்கும், நல்லவனை அழிக்காது, நல்லவனுக்கு வழிகாட்டும். உங்களுடைய வசனம் சங்கீதம் 119, 105 சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு? வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். உங்களுடைய வெளிச்சத்தில் நான் நடக்கிறேன். உங்களுடைய வெளிச்சத்தில் மத்தேயு 5:14 பாருங்க. நீங்கள் உலகத்துக்கு என்னவா இருக்கிறீங்களா? வெளிச்சமா. நம்ம என்ன பண்ண? நம்மளே இருள் ஆக்கிறோம். நம்ம எப்படி வெளிச்சமாக முடியும்? எப்படி வெளிச்சமாக முடியும்? வேத வசனங்களின் மூலமாக நீ என்னவாகலாம்? வெளிச்சமாகலாம். இல்லையா? வசனம் நமக்குள்ள வந்துட்டா நம்ம இதயம் என்ன ஆகுது? சுத்தமாகுது. நம்ம மனசு சுத்தமாக இருந்தா நம்ம முகம் என்ன ஆகுது? பளிச்சுன்னு இருக்கும். பார்க்குறவங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லைன்னா என்ன மூஞ்சி வெந்து போச்சுருவாங்க சொல்கிறாங்களா? என்ன மூஞ்சி வெந்து போன மூஞ்சி வருது சொல்கிறாங்களா?
ஏன் அப்போ மனசில் நீ 1008 பிரச்சனைகள், கெட்ட எண்ணங்கள் இல்லை போட்டா ஒரு தரம் தான் சொல்ல முடியும். நம்ம 4 தடவை ஒரு ஆளை கேட்குறோம், கொடுக்கலன்னா போட்டோம், கடவுள் பார்த்துப்பார். நம்ம கடனை கொடுத்தோம், திருப்பி கடனை கொடுக்க மாட்டேன்றா. நம்ம மற்றவங்களை மாதிரி என்ன செய்ய முடியாது, அநியாயமாக போயிட்டு கெட்ட வார்த்தையில் பேச முடியாது, கோபமாகவும் பேசக்கூடாது. நம்ம என்ன செய்யலாம், கடவுள் பார்த்துக்குவார். கடவுள் பார்த்துப்பார், நிச்சயமா கண்டிப்பாக பார்த்துப்பார். இல்லை கடவுள் இருக்கார் நமக்கு. அவன் நம்மளால வாங்க கொடுக்கலன்னா அதை விட 10 மடங்கு என்ன பண்ணுவார் கடவுள், நமக்கு இன்னொரு வாசலை திறப்பார். இன்னொரு வாசலை நான் என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை அனுபவிச்சிருக்கிறேன். கடவுள் எனக்கு 10 வாசலை திறப்பார். நான் காசு கொடுக்கவே என்னென்னு இருக்க காசை நான் கொடுக்காம இருந்தேன்னா காசு என்னென்னு இருக்கும், அந்த பணம் என்ன செய்யும், என்ன வேற வழியில் எடுத்து போய்விடும். நான் ஒரு ஆளுக்கு உதவிக்காக ஒரு பணம் கொடுத்தேன்னா அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். திரும்பி கொடுக்கலன்னு வச்சிங்களேன், பரவாயில்ல, கொடுப்பாங்க, ஒரு நம்பிக்கை. கொடுக்கலன்னா கூட பரவாயில்ல. ஆனால் கடவுள் என்ன பண்ணுவார், அதை விட வேற வழியில் அந்த காசை நமக்கு கொடுப்பார் இல்லையா. அதை ஒரு திருக்குறள் தான், தொட்டனைக்கு ஒரு மனக்கேணி மாந்தற்கு அறிவு. மணல் கேணின்னா மணல் கிணறு, குழியில் மணலை தோண்ட தோண்ட என்ன வருது, தண்ணி வருது. அந்த தண்ணியை அப்படியே விட்டுட்டீங்கன்னா யாரும் எடுக்கலன்னா தண்ணி சாக்கடையம்மா இருக்கு. தண்ணி எடுத்தா என்ன வருது, தண்ணி எடுத்தா என்னம்மா வருது, தண்ணி எடுத்தா என்ன வருதுங்க, இன்னும் தண்ணி வருது. தண்ணி சொர்ந்துன்னே இருக்கு, தண்ணியும் சுத்தமாக வருது, அடுத்த தண்ணியும் சுத்தமான தண்ணியாக வருது. தோண்ட தோண்ட தண்ணி வந்துட்டே இருக்கு. இறைக்க இருக்க ஊரும் மணற்கேணி இன்னொரு பழமொழி. அதே போல் நாம் கூட கடவுளுடைய வரங்களை பெற்று மற்றவர்களுக்கு நாம் என்ன செய்யலாம், அதை கடத்த வேண்டும், அறிவிக்க வேண்டும், கொடுக்க வேண்டும். கடவுள் இப்போ இந்த எலிசபெத் செல்லம்மா நிறைய பேர் வாங்க சர்ச்சுக்குன்னு கூப்பிடுறாங்க. அது ஒரு வரம் அந்த அம்மாவுக்கு இல்லையா, ஒரு வரம் தானம்மா. நம்மெல்லாம் சைலண்டாக வந்துடுவோம். ஏன்னா அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, அவங்க பேர் சொல்லி வாடி சர்ச்சுக்கு போகலாம் இல்லை. அந்த அம்மா படிக்கலைன்னா கூட இல்லை, நாங்கள் போகிற மீட்டிங்கெல்லாம் ஐயா நாங்கள் வரோம், எங்களை ஏன் நீ அங்கே உட்கார வைக்கல, அவங்க சொல்கிறத நாங்கள் கேட்போமே. கேட்டாங்க ஒரு நாள் ஒரு மீட்டிங்கு போனாங்க. அந்த டீச்சர் நாங்கள்லாம் இவங்களை விடமாட்டேன்ட்டாங்க மேலே. அப்புறம் அம்மா விடமாட்டேன்ட்டாங்க, கொஞ்ச நேரம் இருமா. அப்புறம் அங்கே ஒரு இன்டர்வல் டீ டைம் கொடுத்தாங்க. எனக்கு இவங்க மேலே ஞாபகம், ஐயா அவங்க உட்கார வச்சுட்டுமே சரின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கிட்ட சொன்னேன், ஐயா போய் கூப்பிட்டு வாங்க ஐயா அவங்க, நீ இப்படி சொல்லுமா. ஒரு ஆள் என்ன பண்ணிட்டான், அங்கே ஏதாவது போகக்கூடாது இருக்கான். அப்புறம் வந்து இவங்களை கூப்பிட்டு போனேன். அப்புறம் அரை நாள் அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா அங்கே கவனிச்சாங்க. அங்கே சண்டே ஸ்கூல் பசங்களுக்கு சொல்கிற இங்கிலீஷ் பாடம் இவங்களுக்கு கேட்டாங்க. அதுபோல் கடவுள் இவங்களுக்கு ஒரு வரத்தை கொடுத்துருக்கிறார். அந்த வரத்தை இந்த சர்ச்சுக்காக, கடவுளுக்காக, இந்த ஊழியத்துக்காக இவங்க என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. கடவுள் இவர்களை மரியாதை போல இவர்களை ஆசீர்வதிப்பார். அதுபோல் ஒவ்வொருவர்களும் இப்போ சில பிள்ளைங்களுக்கு பாடுகின்ற வரம் இருக்கும், பைபிள் படிக்கிற வரம் இருக்கும். சில பிள்ளைங்களுக்கு சுத்தமாக கடவுளுக்கு வாங்க ஸ்கூலுக்கு போகலாம், வாங்க சர்ச்சுக்கு போகலாம் இல்லையா, அது மாதிரி கூப்பிடுகிற ஒரு ஆர்வம் இருக்கும். இந்த ஆர்வத்தை நம்ம என்ன செய்யணும், கடவுளுக்காக நாம் பயன்படுத்த வேண்டும். நேரத்தை பாருங்க, நேரம். அந்த தம்பி யோசிச்சு லாரி ஓட்டுறாரு, ஞாயிற்றுக்கிழமையானா அவருக்கு என்ன நினைக்கிறாரு, நான் ஆலயத்துக்கு போனோம். இத்தனையோ முதல் வாரம்னா நான் என்ன எடுக்கணும்னு நினைக்கிறாரு, திருவிருந்து எடுக்கணும்னு நினைக்கிறாரு. பிரைஸ் ராட், கை தட்டுக்காருக்கு அல்லேலூயா. இல்லை நம்ம ஆளுங்களும் இருக்கிறாங்க, பேசாமல் வீட்டில் உட்காந்துக்கிறாங்க. நீங்கள் முதல் வாரம் திருவிருந்து எல்லாத்தையும் நான் சொன்னேன். எத்தனை வாட்டி சொல்ல முடியும்? ஒருத்தர் கோயிலை கழித்து போய் பட்டுக்கிறாரு, இன்னொருத்தர்கிட்ட சாவி கொடுத்தார், அவர் ஏற்றியோ பார்க்கல, குடும்பமே வரல. சுசிலா இவங்களெல்லாம் நான் எனக்கு என்ன சொல்ல முடியும், ஒன்றும் சொல்ல முடியாது, கடவுள் தான் பார்த்து இல்லையா. அதான் கடவுள் என்ன சொல்கிறாரு, இருக்கத்தங்க எடுத்துக்குவார். அந்த ஒரு காலத்தை வாங்கின என்ன பண்ணான், அவனை என்ன பண்ணுறாரு, அவனை இருக்கத்தை எடுத்து என்ன பண்ணுறாரு, 10 வருஷம் குடியான்றாரு. அந்த ஆளுன்னு சொல்கிறார், ஐயா அவனாண்ட 10 இருக்குது, இவனாண்ட 1 இல்லை, இவனுக்கே கொடுத்துடுங்க.
இவனாட்ட ஒன்றும் இல்லைன்னா இவன் கடவுளுக்கு பயன்படல, நான் சொல்கிறத செய்யலை, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியில, நான் வியாபாரம் பண்ணுன்னு சொன்னேன், நான் கோயிலுக்கு வரணும்னு சொன்னேன், நீ திருவிருந்துன்னு சொல்கிற, காலத்தில் ஒரு நாள் கடவுளுக்காக விற்று கொடுன்னு சொன்னேன், நான் 7 நாள் வேலைக்கு போனோம், எனக்கு சாப்பாட்டு கொடுத்தாங்கிறாரு. கடவுள் நான் பார்த்துக்கிறேன் அவன் சாப்பாட்டை. அதான் நம்ம விசுவாசம். அதனால் இந்த தம்பி இன்னைக்கு லாரி ஓட்டினா இன்னைக்கு நிறைய அவருக்கு வருமானம் வரும். ஆனால் கூட கடவுளுக்காக அந்த வருமானத்தை என்ன பண்ணுறாரு? விட்டு கொடுத்துறாரு. கடவுள் எவ்வளோ கொடுப்பாரு? வாக்குத்தத்த வசனம் என்ன? நான் இன்றைக்கு உங்களுக்கு இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்னைக்கே தருவேன்றார். எனக்காக வைக்கக்கூடிய ஒரு நல்ல சர்ச்சுக்கு வாயாங்க, என் பாட்டை பாடு, பாடத்தில் சும்மா உட்காந்து நீ பேண்ட் அடிக்க தெரியுமா பேண்ட் அடி, பைபிள் படிக்க தெரியுமா பைபிள் படி, ஒன்று முடியல வார்த்தைகளை கேளு, நீ அமைதியாகிரு, நான் கூட இருக்கிறேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், இரட்டிப்பான நன்மையை தருவேன். நீ வீட்டில் உட்காந்துருந்தா உன்னால் இருக்க தரிசனம் அப்படியே தான் இருக்கும். சாப்பாடு கஷ்டம் பிரச்சனை கணவன் மனைவி அப்படியே தான் இருக்கும், சண்டை தீராது, பிள்ளைங்களாம் நல்லா படிக்காது. என்ன பிரச்சனை, என்ன பிரயோஜனம்? ஆலயத்துக்கு வரணும்ல, அதான் நம்ம ரோட்டில் பார்க்குறோம், இங்கேருந்து நடந்தே போகிறோம் திருப்பதிக்கு, எங்கெங்கேயோ போகிறாங்க ராமேஸ்வரம் நடந்து, அவங்கள பார்த்தாவது நமக்கு புத்தி வரணும்ல. நம்ம வீட்டு வாசலில் ஒரு சர்ச்சு இருக்குது, 1 மணி நேரம் ஒரு நாளில் நம்ம உட்காந்து சொல்லுவாங்க. கடவுள் சொல்கிறார், உள்ளவன் எவனும், எத்தனாவது வசனமாவது? 17வது வசனம் பாருங்க. எஜமானவனை நோக்கி, நல்லது உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனாக இருந்தபடியா 10 பட்டணங்களுக்கு உன்னை அதிகாரியாக்கினேன். கடவுள் நிச்சயமாக நமக்கு என்ன பண்ணுவார்? நம்ம வருமானத்தை 10 மடங்கு ஆக்குவார். ஒருவேளை இந்த தம்பி ஒரு 50,000 சம்பளம் வாங்குறேன்னா 10 மடங்கு வந்துடும் அவருக்கு சம்பளம், வருமானம் கிடைக்கும் இல்லை? அதுதான் நம்ம கடவுளை சோதித்து பாருங்க. அவருக்கு வீட்டிலே உட்காந்துக்கினேன் ஏதோ கடவுள் உடனே சொன்ன என்ன செய்வார்? கடவுள் என்ன சொல்கிறாரு? நீ போய் வியாபாரம் பண்ணு, உன் வரங்களை எனக்கு பயன்படுத்து, என் ஆலயத்தில் வா, நான் சொல்கிறத கேளு. நீ வீட்டில் உட்காந்துருந்தா அவர் என்ன சொல்கிறாரு? அவனிடத்துலேருந்து, அதாவது 24வது வசனத்தை பாருங்க. நோக்கி ராத்தலை அவன் கையிலிருந்து எடுத்து உள்ளவனுக்கு கொடுங்கள், அதற்கு அவர்கள் ஆண்டவனே 26 படிமா, அவன் உள்ளவன் எவனும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பாருங்க, நீ உள்ளவன், நீ சர்ச்சுக்கு வந்து பாட்டு பாடினீங்கன்னா இன்னும் நல்லா பாட்டு பாடுவேன். நீ பைபிள் படிக்க ஆரம்பிச்சேன்னா இன்னும் நல்லா பைபிள் படிப்பேன். நீ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன்னா இன்னும் நல்லா ஜெபம் பண்ணுவேன். இன்னும் நீ வீட்டில் டெய்லி பைபிள் ஒரு வசனம் படிச்சேன்னா இன்னும் நல்லா பைபிள் படிப்பேன். பைபிளை படித்தா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை தேடுங்கள், பிறகு இவைகளெல்லாம் உங்களுக்கு உயிரோட கொடுக்கப்படும். நீ ஸ்கூலுக்கு போகிற, நீ பைபிள் படிச்சுட்டு போனீங்கன்னா அவங்க வாத்தியார் சொல்கிறதெல்லாம் என்ன உனக்கு ஏறும் இல்லையா? பரீட்சையில் நல்ல மார்க் எடுப்ப. பரீட்சை எழுதும் போது என்ன பண்ணிட்டு எழுதணும்? பரீட்சை ஜபம் பண்ணிட்டு எழுது. முதலாவது கடவுளை நோக்கி கூப்பிடு, பிறகு எல்லாம் விளங்காத கேள்விக்கெல்லாம் கடவுள் உனக்கு விளங்க செய்வார். உனக்கு இன்னும் கொடுக்கப்படும். இல்லை இல்லை நான் ஜபம் பண்ண மாட்டேன், நான் கோயிலுக்கு வர மாட்டேன், இருக்கிற சாப்பாட்டை கூட எடுத்துடுவேன், இருக்கிற வேலையை கூட எடுத்துடுவேன் இல்லையா? இருக்கிற சம்பளத்தை கூட போயிடும், அது வரும். அப்போ தான் கடவுள் இது மாதிரி பாஸ்டர் சொன்னார் நடக்குது. கடவுள் நமக்கு ஆயுஷ் நாட்களை கொடுத்துருக்கிறார். பாருங்க, எனக்கு 77 வயசாகுது. நான் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலாம்? தூங்கலாம், 3 வயசு சாப்பிடலாம். இந்த வயசாத காலத்தில் விட எதுக்கு நான் வரேன்? நீங்களும் கடவுளை, நான் தெரிஞ்சுக்கிற கடவுளை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும். எனக்கு தெரிஞ்சால் போறாது. நான் 10 பேருக்கு சொல்லணும். நான் யாருக்கு சொன்னேன்? 10 பேருக்கு சொல்லணும். அப்போ டெவலப் ஆகுதில்ல? அதுதான் ஊழியம், அதுதான் விசுவாசம், அதுதான் ஆசீர்வாதம். கடவுள் எனக்கு என்ன பண்ணுறாரு? எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. இந்த கோயில் முதல்ல எப்படி இருந்தது, இப்போ எப்படி ஆயிடுச்சு பாருங்க. எவ்வளோ வேலை நடந்து கடவுள் தானாக கொடுக்குறாரு இல்லையாம்மா? சிலர் ஏமாற்றிட்டானுங்க, கடவுள் அவனை பார்த்துப்பார். அட்வான்ஸ் வாங்கிட்டு ஏமாற்றி போனாங்க.
இல்லை கிளாஸுக்கே வச்சுட்டு போயிட்டான். எனக்கு தெரியும் ஐயான்றா, எனக்கு தெரியும், நான் நம்புகிறேன். ஆனால் அங்கே போயிட்டு வச்சுட்டான். அது தெரியல அவனுக்கு, தெரியும் எதுக்கு அவன் போடணும். அதை ஒரு ஆள் கூட்டின்னு வந்து விடாது, எனக்கு தெரியும். அப்புறம் அவர் சொல்ல, எனக்கு கூட தெரியாதுங்க, இவனுக்கு தெரியாதுங்க. இப்படியெல்லாம் நடக்கும். ஆனால் கடவுள் பார்த்துப்பார். கர்த்தர் இன்று உங்களுக்கு கடவுள் உங்களுக்கு வரங்களை கொடுத்துருக்கிறார். கடவுள் உங்களுக்கு கொடுத்ததை நீங்கள் என்ன பண்ணணும்? டெவலப் பண்ணணும். கடவுளுக்காக டெவலப் பண்ணணும். மத்தேயு 11:25 பாருங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசிக்கணும். முதல்ல இந்த வார்த்தை கடவுளுடைய வார்த்தை. கடவுள் சொல்றாரு, கடவுள் நமக்கு வரத்தை கொடுத்திருக்கிறாரு, கடவுள் நமக்கு பலத்தை கொடுத்திருக்கிறாரு, கடவுள் நமக்கு திறமையை கொடுத்திருக்கிறாரு, நமக்கு சுகத்தை கொடுத்திருக்காரு. நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது, போய் சாட்சியாக இங்கே வந்து சாட்சி சொல்லணும், இங்கே பைபிள் படிக்கணும், பாட்டை பாருங்க, அதை துதிக்கணும். கடவுள் உனக்கு 10 மடங்கு வெற்றிப்பான நன்மையை தருவார். கர்த்தர் இந்த வசனங்களை செய்தியை ஆசீர்வதிப்பதாக. நீங்கள் வெற்றிப்பான பலனை தரும்படியாக கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை அருள் செய்வார். ஸ்தோத்திரம். ஆமென். காணிக்கை பாடலாக கலங்களப்பா என்னது ஏசப்பா உங்கள் நாமத்தில் அந்த பாட்டு, அந்த ரெக்கார்டு இருக்குது, ஜெராக்ஸ் இருக்குது, கொடுக்குறோமா? ஏசப்பா உங்கள் நாமத்தில் பாடலை பாடுவோம். அப்பொழுது காணிக்கை செலுத்துகிறவர்கள் காணிக்கை பெட்டியில் காணிக்கை போடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பிறகு திருவிருந்துக்கு ஆயத்தமாகும். என்னம்மா? இந்தாம்மா இந்த பாட்டு. இதுதான் பாட்டுமா? ஏசப்பா அவங்க ஆள் கொண்டு கொடுங்க பாடுறவங்களா. காணிக்கை பாடல் முடிந்ததும் திருவிருந்து ஆயத்தமாக வந்து திருவிருந்து நிற்க முடியாத அற்புதம் கற்றுக்கொள்கிறது. பாடுங்கல்லம்மா, தெரியல பாட்டு இருக்கா? ரைட்.
இருக்கிறவர்கள் ஆயத்தமாக இருக்கிறவர்கள் கத்தோலிக்க சமூகத்தில் வந்து கொண்டாட பருவம் மட்டும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. எத்தனை பேர் மக்கள் வருங்கள்? திருவன் எத்தனை பேருமா மொத்தம்? இப்போது நான் திருவள்ளுவர் ஆயத்தமாகிறவர்கள் பாவ மன்னிப்பு ஜபத்தை சொல்லும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பாருங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே நாம் திருவிருந்திலே சேரும் பொழுது இதை வச்சுருந்தோம், அதை விட்டுருந்தோம். நல்லா டைப் பண்ணுமா, அது பேசு. திருவிருந்திலே நாம் சேரும் பொழுது நாம் பாவம் செய்தவர்களாக இருந்தாலும் செய்த பாவங்களை நாம் தாழ்மையாக அறிக்கையிட்டு அவர் சமூகத்திலே நாம் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமான பிறகு திருவிருந்து எடுக்க நாம் அறிவுறுத்தப்படுகிறோம். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு ரங்கம். 3 தடவை சொல்லலாம். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியே எங்களுக்கு ரங்கம். பாருங்கள், நீங்கள் செய்த பாவங்களை ஒரு நிமிடம் நீங்கள் திரும்பி பார்த்து எத்தனையோ பொல்லாத வழிகளிலே, கடவுளுக்கு விரோதமான வழிகளிலே, கடவுளுக்கு பிரியமான வழிகளிலே, கடவுளுக்கு பிரியமில்லாத செயல்களிலே ஈடுபட்டு இருக்கிறீர்கள். அதையெல்லாம் நினைத்து பார்த்து கடவுளத்திலே உங்கள் பாவங்களை அறிக்கை செய்தால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய பாவ மன்னிப்பை அறிக்கை செய்வார். ஒரு நிமிடம் நீங்கள் மௌனமாக நீங்கள் செய்த பாவங்களை இருதயத்தில் சிந்தித்து மனம் திரும்புங்கள். ஒரு நிமிடம் மௌனமாக நீங்கள் செய்த பாவங்கள் ஒவ்வொன்றாக நினைத்து பார்க்கும்படி ஒரு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மௌனமாக இதயத்திலே செய்த பாவங்களை நினைத்து பார்த்ததற்காக கடவுள் சுத்தமான இதயத்தை கட்டளைக்கு பாவ மன்னிப்பை அறிவு செய்வார். நான் பாடுகிற பாடலை பின்னாலே நீங்கள் பாடும்படி அன்புடன் பாவ மன்னிப்பின் பாடலை பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். உலகின் பாவம் போக்கும் எங்கள் இயேசுராஜனே. பாருங்க. உலகின் பாவம் போக்கும் எங்கள் இயேசுராஜனே. நகரம். உலகின் பாவம் போக்கும் எங்கள் இயேசுராஜனே. எங்கள் பாவம் மன்னியும். பாருங்க. எங்கள் பாவம் மன்னியும். எங்கள் பாவம் மன்னியும். எங்கள் பாவம் மன்னியும்.
எங்கள் பாவம் மன்னியும் பலம் உலகின் பாவம் போகும் எங்கள் இயேசுராஜனே உலகின் பாவம் இயேசுராஜனே எங்கள் பாவம் மன்னியும் எங்கள் பாவம் மன்னியும் எங்கள் பாவம் மன்னியும் எங்கள் பாவம் மன்னியும் அன்பை மறந்து கோபத்தினால் பாவம் செய்தோமே பாருங்க அன்பை மறந்து கோபத்தினால் பாவம் செய்தோமே இதெல்லாம் செயல்படு எங்கள் பாவம் மன்னியும் எங்கள் பாவம் மன்னியும் எங்கள் பாவம் மன்னியும் எங்கள் பாவம் மன்னியும் கர்த்தர் பாவம் மன்னிப்பின் ஜெபத்தை கேட்டு பாடலாக செய்த பாவ மன்றாட்டை கேட்டு ஒரு பாவங்களை மன்னித்து ஒரு சமாதானத்தை அருள் செய்வாராக. ஆமென். இப்பொழுது திராட்சரசத்தையும் அப்பத்தையும் நான் கர்த்தருடைய நாமத்தினாலே அதை பிரதிஷ்டை செய்ய போகிறேன், அதை ஆசீர்வதிக்க போகிறேன். ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசு ராஜா, இந்த மாதத்தின் முதல் வாரத்துக்காக சோத்திரம், ஓய்வு நாளுக்காக சோத்திரம். இந்த பரிசுத்த நாளிலே ஓய்வு நாளிலே உங்களுடைய பந்தியிலே சேர வந்திருக்கும் இந்த மக்களை நீங்கள் ஆசீர்வதித்து அவர்கள் உங்களுடைய திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் உங்களுடைய சரீரமாகவும் ரத்தமாகவும் விசுவாசித்து உட்கொள்ளும்படி அவர்கள் கிருபை செய்வதற்காக சோத்திரம். திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் ஆசீர்வதித்து அதை வாங்கி புசிக்கிறவர்களுக்கு இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லும்படியாகும், ரத்தம் இயேசுவின் சரீரமாக மாறும்படியாகும், அவர் உலகத்தில் பிரகாசிக்கிற ஜனங்களாக விளங்கும்படியாகும் கிருபை செய்ய வேண்டுமா, அப்பத்தையும் திராட்சை ஆசீர்வதிக்க வேண்டுமா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தர் காட்சி கொடுக்கப்படுகிற அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிறீர்கள் திரு சரீரமாக இருக்கிறது என்றார். அப்படியே திராட்சை ரசத்தை எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை சீசர்களுக்கு கொடுத்து இதை நீங்கள் அருந்துங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய திரு ரத்தமாக இருக்கிறது என்றார். ஜப நிலையில் இருப்போம். எத்தனை பேருமா மொத்தம்? 7 பேரா? என்னோட 7 பேரம்மா? என்னோட 7ஆ? சரி.
ஜெபம் செய்வோம். இயேசுவே உத்தம பிரதான ஆசாரியரே, நீர் எங்களுக்காக மறித்து ஆண்டவரே சிலுவையில் ரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் எங்களுக்காக சிலுவையில் ரத்தத்தை சிந்தி எங்கள் பாவங்களை நீர் மன்னித்திருக்கார். சோதர் இப்போது எங்களுக்கு அடையாளமாக இந்த திருவருகளை சேர திராட்சை ரசத்தை அப்பத்தை ஆசு வைத்தார். இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிக்கு அப்பத்தை எடுத்து அதை பிட்டு சிசுகளுக்கு கொடுத்து இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய திரு சரீரமாக இருக்கிறது என்றார். அப்படியே திராட்சை ரசத்தை எடுத்து அதை சிசுகளுக்கு கொடுத்து இதை நீங்கள் வாங்கி அருந்துங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய திரு ரத்தமாக இருக்கிறது என்றார். வாருங்கள், பந்தி ஆயத்தமாக இருக்கிறது, பந்தியிலே சேருங்கள். மரணத்தை நினைவு கூறும்படி அறிஞர்கள் என்றார். மொத்தம் 7 பேரம்மா. உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் திரு ரத்தமாயிருக்கிறது. இது உங்களுக்காக சிந்தப்படுகிற இயேசுவின் திரு ரத்தம். 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 அவருடைய மரணத்தை நினைவு கூறும்படி அறிந்தங்கள் என்றார்.
ஒருவருக்கு ஒரு சமாதான வார்த்தையை சொல்லுங்கள். பிரைஸ் லார்ட், இல்லைன்னா பிரைஸ் லார்ட், அல்லேலூயா, ஏதாவது சொல்லுங்கள், கை கொடுங்க. சமாதானம் உண்டாகுறாங்க. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சொல்லுங்கள். என்னாச்சுமா? பிரைஸ் லார்ட் சொல்லுங்க. ரைட், பிரைஸ் லார்ட். கர்த்தர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சமாதானத்திலே போய் வாருங்கள் இயேசு நாமத்தினால். இப்போ நம்ம ஆராதனையை முடிக்க போகிறோம். முடித்து ஆராதனை முடிக்கிறதுக்கு முன்னால் உட்காருங்கம்மா, உட்காருங்க. அதனால் அப்புறம் கழுவி வச்சுருங்க. இப்போ வேணாம்மா, இனிமேல் இந்த மதியானம் 9:30 மணிக்கு கற்று தொடங்கும்மா. 9:30லேருந்து 11 வரைக்கும், 11லேருந்து 11 வரைக்கும் சண்டே ஸ்கூல். மிஞ்சி போனால் 12 வரைக்கும். யார் வந்தாலும் வரலன்னாலும்மா பூஜா பூர்வஜா வீட்டில் சொல்லுங்கள், சுற்றுலாவை கூட சொல்லுங்கள். இனிமேல் சர்ச்சை எத்தனை மணிக்கு? 9:30 மணிக்கு. ஏன்னா வெயில் காலம், அதனால் நீங்கள் வந்துடுங்க. இந்த உபவாச நாள், அதனால் உங்களுக்கு உணவு அளிக்க முடியவில்லை. ரைட், இப்போ காணிக்கைக்காக ஜெபம் பண்ணுவோமா? நீங்கள் போட்ட காணிக்கைக்காக ஜெபம் செய்ய போகிறோம். அன்பும் பிரியமுள்ளவர்கள் பரலோகத்திற்கு விசுவாசத்தை அடையாளமாக கொடுத்த காணிக்கை ஆசீர்வதித்தவர்கள். இந்த காணிக்கையினால் வருமானம் குறைந்து போகிறாங்க. கோடிக்கணக்கான வருமானம் பெற்று இன்னும் கடவுளை மையப்படுத்த முடியாது. வருமானத்தை அதிகமாக்கும். கொடுத்த கடவுளை ஆசீர்வதி. காணிக்கை நிறுவனத்தில் பயன்பட முடியாததெல்லாம் செய்து கொண்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே இந்த காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோ முழங்காலில் இந்த காலத்தில் கர்த்தரே உம் பாதத்தில் பணிவோ முழங்காலில் தூக்கினார் வரும் முன்னே எங்கள் பாவனங்கு கண்ணை சிந்த ஏழுமே மோசவாச இயேசுவே தூக்குமோ என் பேரிலே தூயால் தூக்குமே தேவையார் செய்தமா மல்லாக்கினார் சாரச மதுக்கரார் சுவன கண்டாய் கண்ணே லேக்கரால் தேவரே எங்கள் கர்த்தர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. சமாதானத்திலே போய் வாருங்கள் இயேசு நாமத்தினாலே. ஸ்தோத்திரம். ஆமென். நான் அடுத்த வாரம் குருத்தோலை ஞாயிறு, கரெக்டா? குருத்தோலை எடுத்துவாங்க கையில். குருத்தோலை வீட்டாண்ட இருந்தால் கொஞ்சம் குருத்தோலை எடுத்துன்னு வாங்கம்மா. எடுத்துன்னு வந்தீங்களா? இந்த குருத்தோலை உங்கள் கையில் பிடிச்சின்னு போகலாம், முன்னாலேயே கட்டலாம். ரைட். சண்டே ஸ்கூல் இருக்குதுமா, டீச்சர் வந்துருக்காங்க. பரீட்சை நல்லா எழுதுனீங்களா? ரைட். நான் அதை கை வாங்க சார். ಶರೀರದಿಂದ ಬೆಳೆಯುವ
கைகளை கால்களை எழுதுவது முட்டு எழுப்பது எழுதுவது சாட்சி சொல்லுகிறார். ஒரு ஆயிரம் ஆண்டுகள் ஆதாயம் வர முடியாது. நம்ம அதை பார்த்து அனைவரும் எழுப்புகிறார் இருக்கிறார். நம்ம அதை செய்வது வேண்டுகோள். கஷ்டகாணி நேற்று மீண்டும் எந்த மாறினாலும் கஷ்டகாணி ஆசிரியர் கஷ்டகாணி விசுவாசம் அந்த சர்வ விசுவத்துக்காக சொல்றோம். கைகளை கால்களை முட்டுவதை இழுப்பதை தங்கள் சர்வமான வழிகளை நம்மளுக்கு ஓடிப்பட முடியாது. கால்களில் ஏற்படுகிற பாதங்களில் ஏற்படலாம் வராமல் அவர் அசைத்தால் நம்மளுக்கு போக முடியாது. நம்ம நம்மளால் போக முடியாது. வீட்டில் மகிழ்ச்சியாக சொந்த சமாதானத்தில் இருக்க முடியாது. வேண்டுகொள்வோம் பிதாவே. Well,